கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்னா, சிறை அப்படின்னாக்கா அது அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை அவர் சொல்லலை, அந்த இடத்துக்குள்ளே அடைபட்டு இருக்கிறவங்கள சொல்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா? என் ஆண்டவர் என்னை பாதுகாக்க மாட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா அப்படின்னு சிறைப்பட்டு போயிருக்கிற ஒரு வாழ்க்கை. இங்கே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கூட 38 வருடம் வியாதிப்பட்டு கிடந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியும். அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தை தேவதூதர்கள் எல்லாம் கலக்குவாங்க. அப்போ யார் முதல் போய் இறங்குறாங்களோ அவங்க சுகம் பெற்று திரும்புவாங்க. இங்கே பாருங்கள், இது அவருக்கு தெரியும். யாருக்குன்னா அங்கே படுத்துட்ருக்கிறவனுக்கு தெரியும். தேவதூதன் வர்றதும் தெரியும். தேவதூதன் வர்றது தெரியும். அவர் அங்கே கலக்கி விடுறாருங்கிறது தெரியும். அந்த குளம் கலங்குதுங்கிறது தெரியும். அதையும் பார்க்குறாரு. தேவதூதன் வர்றதை பார்க்குறாரு, குளத்தை கலக்கிறத பார்க்குறாரு, அந்த குளம் கலங்கிறதையும் பார்க்குறாரு. அதில் இவர் பக்கத்தில் இருக்கிறவரோ அல்லது கூட இருக்கிறவங்களோ யாராவது ஒருத்தர் வேகமாக போய் முதல் இறங்குறதையும் பார்க்குறாரு, அவர்கள் சுகம் பெற்று போகிறதையும் பார்க்குறாரு. ஆனால் இவரால் முடியல. இவரோட வியாதி அப்படி எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு வியாதி. இதையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் நினச்சி பாருங்கள். அவருடைய இயலாமையும் அவரோட முடியாமையை நினச்சி எவ்வளோ வேதனைப்பட்டு. ஆனால் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சுகம் பெற முடியும், நம்மளாலேயே இந்த குளத்தில் இறங்க முடியும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாருமே இல்லாதப்ப நாம் போய் இறங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அங்கே இருக்கிறார். இதுதான் சிறை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, நாமும் கூட நம்ம கண்ணு முன்னால் எத்தனையோ பேர் பலன் பெற்று போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம கூட படிச்சிருப்பாங்க, நம்ம கூட நமக்கு முன்னால் அவங்க வேலை வாங்கியிருப்பாங்க, நமக்கு முன்னால் பதவி உயர்வு பெற்றிருப்பாங்க, நமக்கு முன்னால் அவங்க நல்ல செல்வந்தர்களாக வாழ்வாங்க. ஆனால் நமக்கு ஒரு சாதாரண வேலை கூட கிடைக்காம இருக்கும். நிறைய விஷயங்களில் நம்ம கண்ணுக்கு முன்னால் மற்றவர்களுக்கு நன்மை நடக்கும், ஆனால் நமக்கு நடக்காது. நாம் அடிமைப்பட்டு கிடப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்குது. ஒரு மனசில் அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்கலை. அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி தான் அந்த 38 வருஷம் படுத்திருந்தவனும் இருந்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. எந்த விதமான நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. இவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் நமக்கு நல்லது செய்வார், என்னைக்காவது ஒரு நாள் நாமும் அவர்களைப் போல மற்றவர்களைப் போல ஒரு சமாதானமாக வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ முடியும், வாழ்வதற்கு கடவுள் வழி வகுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கிற அடிமைகளே, நம்பிக்கையோடு இருக்கிற சிறைகளே, அதாவது நம்பிக்கையை என் மேலே வச்சிருக்கிற இயலாதவர்களே, முடியாதவர்களே, நீங்கள்லாம் இப்போ திரும்புங்க, எங்கே அரணுக்கு திரும்புங்கிற. அரண்னாக்கா ஒரு நல்ல ஆரோக்கியமான இடத்துக்கு போங்க. ஆண்டவர் அவனை சொன்னார், 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடக்கிறியா? ஆமாம். ஏன் நீ போய் இறங்கலை? என்னால் முடியல சாமி, எனக்கு தெரியும், இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் என்னால் முடியலை, எனக்கு இயலாமை இருக்குது. அப்படியா? அப்போ நீ ஒன்று பண்ணு, உன் படுக்கையை எடுத்துகிட்டு நடங்கிற. அவனுக்கு ஆச்சரியம். குளத்தில் இறங்கலை, இந்த தேவதூதனை பார்க்கல,
குளம் கலங்கலை, இவனுக்கு முன்னால் போட்டிக்கு யாரும் இல்லை. நேரடியாக ஆண்டவர் வந்து எந்திரிச்சு நடன்னு சொன்னார். அவன் எழுந்து நடந்து போனான், சுகம் பெற்றான் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இயலாமை, நம்ம யாரிடத்துலையும் போட்டி ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்ம யாருக்கிட்டையும் போட்டி போட முடியல. பணத்தில் எல்லாம் ஜெயிக்கிறாங்க, மக்கள் செல்வாக்கில் ஜெயிக்கிறாங்க, பதவியில் ஜெயிக்கிறாங்க. நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆண்டவர் தான். அப்போ அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிற என் மக்களே, என் அடிமைகளே, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களே, அரணுக்கு திரும்புங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க. சொல்கிறாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அதில் இரட்டிப்பான நன்மை. சுகம் பெறணும்னு நினச்சா சுகமும் கொடுத்து பலனும் கொடுக்குறாரு. வேலை வேணும்னு நினச்சா வேலையும் கொடுத்து ஒரு நல்ல ஊதியத்தையும் கொடுக்குறாரு. இரட்டிப்பான நன்மை. எனக்கு திருமணமே ஆகலை, என்னை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு அழகான வரன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை வேணும் அல்லது அழகான ஒரு பெண் வேணும் எனக்கு கல்யாணம் வைக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நல்ல மனைவியை கொடுத்து, அவன் நல்ல மனைவியாக மட்டும் இல்லாமல் குணசாலியான மனைவியாகவும் கொடுப்பார். இரட்டிப்பான நன்மை. அதே மாதிரி கணவன் கொடுக்குறப்ப ஒரு நல்ல கணவனை கொடுத்து அவன் கடுமையாக உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறவனாகவும் இருப்பான். இரட்டிப்பான நன்மை. படிக்கிற பையன் கேட்குறான், ஆண்டவரே நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். அவன் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ எல்லா விதத்திலும் இரட்டிப்பான நன்மைகள். கர்த்தரை நம்பி சிறைப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்திருக்கிற அந்த மக்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் சிறையிருப்பு மாற்றப்பட்டாச்சு, நீங்கள் அரணுக்கு திரும்பி வாங்க, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கே தரும். அன்பானவர்களே, ஊழியத்தில் தோய்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க, அதிகப்படியான ஊழியத்தை கர்த்தர் தருவார். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் அந்த ஊழியத்தில் கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லுங்கள், இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான லாபங்களை கர்த்தர் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்கிறார், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் சிறையிருப்பு என்கிற அந்த மனநிலையை மாற்றி ரட்சிப்பு என்கிற அந்த பரிசுத்த பிதாவின் பாதத்திற்கு நீங்கள் வருகிற போது நாம் இரட்டிப்பான நன்மைகளை பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறையிருப்பை மாற்றி எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தருகிற இந்த இரட்டிப்பான நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அதை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய தகுதியை நீர் எங்களுக்கு தாரும். உலக சிற்றின்பங்களிலும் உலக பாவங்களிலும் உலக இச்சைகளிலும் நாங்கள் இழுக்கப்பட்டு சிறைப்பட்டு போயிருந்த காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் எங்கள் மீட்பர் வந்து எங்களை மீட்டெடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்த எங்களுக்கு நீர் இரட்டிப்பான நன்மைகளை தருகிறதற்காக உமக்கு நன்றி. அதுவும் இன்றைக்கே தருகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய தயவும் எங்களுக்கு வேண்டும். எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.